ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2019 ரிலீஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கக்கூடிய ட்ரெட் அவுட் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்தில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே போக மாட்டாங்க. ஸோ இப்போது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு அந்த பில்டிங்கில் நடக்கிற விஷயத்த அப்படியே சோஷியல் மீடியாவில் லைவாக ஸ்ட்ரீம் பண்ணுவோம், நமக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ள போறாங்க. அந்த பில்டிங்குள்ள பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கிராஸ் லைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும். ஸோ அதுக்குள்ள வந்து போகக்கூடாது. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கலாம், அப்படி என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, கடைசியில அந்த பில்டிங்ல இருந்து யார் யாரெல்லாம் நல்லபடியா தப்பிச்சு சேஃபா வெளியே வந்தாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாரர் மூவி. இது ஹாரர் மூவியா இருந்தா கூட, இந்த படத்துல வர ஹாரர் சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு இடத்துல கூட சுத்தமா பயமே வராது. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல வர ஹாரர் சீன்ஸ் எல்லாம் இவங்க மேக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சூப்பரான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இவங்க வேற லெவலான சம்பவத்த செம்மையான சீன்ஸ்லாம் வச்சு பயங்கரமாவே பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தெறிக்க விட்டுருக்கலாம். ஆனா, இவங்க அத மொத்தமாவே வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். ஏன்னா, படத்துல வர ஹாரர் சீன்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஹாரர் சீன்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சுத்தமா பயமே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் இவங்க பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா, சுவாரஸ்யமாவே இல்ல. நீங்க படம் பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுதே தவிர, படம் ஒரு இடத்துல கூட அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமா போகவே மாட்டேங்குது. ஸோ படத்துடைய ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப சுமாரா பண்ணியிருக்காங்க. பட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ், படத்துடைய தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி, படத்துடைய ஓவரால் மியூசிக், இது எல்லாமே பார்க்குற மாதிரி டீசெண்டா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியான ஒரு மூவி தான். அதை நீங்க இந்த படத்தை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கிளியராகவே உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு? பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். பொழுது போகல, சும்மா ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த படத்தை சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்ல வந்திருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உங்க விருப்பம் தான். சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவும் இல்ல. நீங்க ஃபேமிலியோட பார்க்கறதா இருந்தா கூட தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 10க்கு 5. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் குடுப்பீங்க? இந்த படத்த பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய மூவி ரிவ்யூஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு படத்தோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.